வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள். ஸோ ஒன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை பற்றின பார்க்கலாம். 2 டெட்டு பாஸ் மதிப்பெண்கள். டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் யாருக்கு பயன்பெறும் அப்படின்றதையும் நாம பார்க்கலாங்க. ஸோ பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகள். ஸோ ரிசல்ட் பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் அப்டேட்ல ஒரு சில ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ டிஆர்பி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டிருக்காங்க, ஓப்பன் ஆகல சரிவர. ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் கோயிங் ஆகுங்களா. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டையும் சரி, டெட்டுடைய ரிசல்ட்டையும் சரி வெளியிட போறதா தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ 2 ரிசல்ட்ஸுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதி விரைவில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் நமக்கு ரிசல்ட்ஸு பப்ளிஷ் ஆகிடும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை நிறைய வேகன்சிஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான். 1996 அப்படின்ற ஒரு வேகன்சிஸ் தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இருக்குது. இந்த வேகன்சிஸை உயர்த்துங்க அப்படின்ட்டு கோரிக்கை மேலே அங்கே கோரிக்கை, இங்கே கோரிக்கை, எல்லா இடத்துலையுமே கோரிக்கை கோரிக்கை கோரிக்கை. ஸோ எந்த இடத்துல பார்த்தாலும் முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸை உயர்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு பலதரப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை மேலே வைத்து கொண்டு தாங்க இருக்காங்க நாளுக்கு நாள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் உயர்த்தப்படுவது நிச்சயமாக உறுதியாக்கப்பட்ட நமக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வ அப்டேட் பிரகாரம் நமக்கு கிடைத்த பயணம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் முடிஞ்சு நான் 1.5 மாதம் ஆகுது, ஆனால் ரிசல்ட்டை பற்றின டிஆர்பி எந்த விதமாக பதிலும் சொல்லலை. டிஆர்பி கிட்ட ரிசல்ட் ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்க போது, எக்ஸாம் எழுதினா நாங்கள் எல்லாமே போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ போஸ்ட் எங்களுக்கு எதையுமே நீங்கள் கேர் பண்ணாமல் எக்ஸாம் எல்லாம் வச்சு 2-3 நாள்லேயே ஆன்சர் கீஸும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விதமான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியில் இல்லாமலே போயிடுச்சு அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்காக இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் பற்றின அப்டேட் எதுவுமே நீங்கள் டிஆர்பி சைட்லேருந்து கொடுக்கல அப்படின்ட்டு எல்லாருமே ஹெல்ப்லைன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஹெல்ப்லைனும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலாக தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டு விடுறப்போ தாங்க விடுவோம், ரிசல்ட் வரும். ஸோ தெரிஞ்சாதான் நாங்களும் அடுத்த இந்த அப்டேட்டு நம்ம கொடுப்போம். அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தீங்கன்னா கவலை யாரும் பட வேணாம். ரிசல்ட் முதுகலை பட்டதாரியோட ரிசல்ட் நமக்கு கிடைத்து விடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டு 2025 பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. ஸோ டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2 இருக்குது. ஸோ இது 2உடைய ரிசல்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே 2உடைய ரிசல்ட்டுமே நமக்கு எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ தான் கேள்விக்குறி. ஸோ வருகின்ற டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டெட்டோடைய ரிசல்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 30க்குள்ளே கூட வெளியாகும், இல்லைன்னா டிசம்பர் 10க்கு மேலே தான் வெளியாகும். ஆனால் டெட்டோடைய ரிசல்ட்டு டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அப்டேட் போயிட்டு இருக்கு. ஏன்னா டெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக அவங்க டிஆர்பி சைட்லேருந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஆகணும். அதை வச்சு தான் சிறப்பு டெட்டு அடுத்தடுத்த டெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடத்தப்படும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்சமயம் வந்து மாட்டிக்கினாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள். டெட்டில் பாஸ் அப்படின்னா எவ்வளவு? 75 மார்க்கு தான் பாஸ் அப்படின்னு மற்ற மாநிலங்கள் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் 55%, 82 மார்க் எடுத்தா டெட்ல பாஸ் என்ற அறிவிப்பு தமிழகத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 82 மார்க்கை டிராப் பண்ணிட்டு 75 மார்க்கை பாஸ் என்று அறிவிக்கலாம் அப்படின்ட்டு அமைச்சர்கிட்ட ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் பள்ளி கல்வித்துறையில இது எல்லாமே நமக்கு கிடைச்ச அப்டேட் அப்படின்றத சொல்லலாம். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். டெட்டோடைய ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, டெட் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ நீங்கள் டெட் தேர்வு வெளியிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் விரைவில் கிடைச்சிடும். அது மட்டுமே கிடையாது, டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் பாஸ் மதிப்பெண்கள் குறைக்க போகிறாங்க. மற்ற மாநிலங்களை போல 75 எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகக்கூடிய டெட் தேர்வுடைய சர்டிஃபிகேட் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணும். அது பிறகு உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வீடு தேடி வந்துடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.